SA20 2025 11வது போட்டி சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸ் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். போன சீசனோட ஃபைனலிஸ்ட்ஸ் இந்த ரெண்டு டீமு பழிவாங்கும் விதமாக சூப்பர் ஜெயண்ட்ஸ் விளையாடுவாங்களா? சன்ரைசர்ஸ் அந்தளவுக்கு கிரேட் அந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணலை. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Real 11 ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டான ஆப்பு, கேம்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ப்ரெடிக்ஷன் பேஸில் பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா Real 11 நிறைய ஃபேண்டசி ஃபார்மட்ஸ் கொடுக்கறதுனால கண்டிப்பாக பயன்படுத்திங்க. Real 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. கிங்ஸ்மேட் டர்பனில் தான் இந்த போட்டி மழைக்கான வாய்ப்பு இல்லை. January 17 9 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 5:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 12 மேட்ச்சில் 7 பேட் ஃபஸ்ட்டு 4 சேசிங். ஓரளவுக்கு ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கும்போது இங்கே நல்லா இருந்திருக்கு. 174 ஆவரேஜ் பேட் ஃபஸ்ட்டு, கண்டிப்பாக ஹையர் சைடுன்னு சொல்லலாம். ஒரு சில போட்டிகள் டவுனாக இருக்குது. இந்த சீசனை பொறுத்தவரை பிளேயர் பேஸில் இந்த 11 இருக்கும்னு கெஸ் பண்ண முடியல. பிச் பேஸில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு போக முடியல. அந்த இடத்துல அந்த ட்ராக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. ஜென்ரலாக நேச்சர் ஆஃப் பிச் டர்பன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அங்கே இருக்க ட்ராக்கை ஆன் டைமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஆன் டைமில் நான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க பார்க்குறேன். ஸோ அது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் SA20 பிச் பேஸில் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்குங்க. 174 வந்து ஆவரேஜ் பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜ் ஆகுது, சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட் விடுது. டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸ் 216க்கு 4 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. அதே DSG தான் 80க்கு 10 அப்படின்னு லோவாகவும் ஆயிருக்காங்க. 150க்கு பிலோவாக 2 டைம்ஸ் வந்திருக்கு. மிடில் பேஸில் ஒரு 5 ஸ்கோர் அண்ட் ஹை பேஸில் 5 ஸ்கோர் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஹையர் சைடு ஒரு எதிர்பார்ப்பு வச்சா தப்பு இல்லை. ரீசன் ஸ்கோர்ஸை பாருங்கள். 169, 209, 174, 208 ஸோ ஓரளவுக்கு ஸ்கோர் பேஸில் வந்திருக்கு. அண்ட் டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸ் ஓரளவுக்கு வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹோமில் அவங்க பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. இந்த போட்டியில் அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸ் போன போட்டியில் இந்த 11ஓட போனாங்க. ப்ரைஸ் பாசன் நல்லா விளையாண்டார் ஓப்பனிங் பொசிஷனில். ஸோ பிரண்டன் கிங்கை மாற்றினாங்க. இது புரியாத விஷயமா இருக்குது. பாசிபிளாக இன்ஜுரி ஏதாவது கன்சர்ன் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் பெயின் ப்ரோட்டோரிஸுக்கு பதிலாக ஸ்பின்னரை கொண்டு வந்தாங்க. அது அண்டர்ஸ்டாண்டபிள். ட்ராக் ஸ்லோவாக இருக்கும், ஸ்பின்னர் பேஸில் இருக்குங்கும்போது இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இன்றைக்கி எப்படி ட்ராக் இருக்கும் அதை பேஸ் பண்ணி சின்னதாக யோசிக்கணும். வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் முதல் போட்டியில் சூப்பராக விளையாண்டார். அண்ட் அவருக்கான வாய்ப்பு இருக்குமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கணும். பிரண்டன் கிங் அண்டு பிரிட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே டீசன்ட் ஸ்டார்ட் கொடுக்க முடியும். பிரிஸ்க்கு இங்கே நல்லா விளையாண்டுருக்கார். குனண்டிகாக்கு இது செட் ஆகாத பிச்சுன்னே சொல்லலாம். இது வரைக்கும் இங்கே பெருசாக சக்ஸஸ் பண்ணலை. முதல் போட்டி இங்கே இவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போட்டி அப்படின்ற அந்த இடத்துல ஸ்டார்ட் கிடைக்கல. ஸோ ஓவராலாக போன சீசனில் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்லேயும் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கல. பார்க்கலாம் இந்த சீசன் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியுமா. ஒரு பாயிண்டில் கொஞ்சம் டவுன் ட்ராக்காக இருக்கிறப்ப விக்கெட் கீப்பர் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். அதே நேரத்தில் நிறைய நேரங்களில் டவுன் ட்ராக்ஸில் லெஃப்ட் ஹேண்டர் நல்லா பண்ணுவாங்க. இங்கே ஒரு சிச்சுவேஷன் டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆடலில் குயினண்டிகாக். மேபி பாசஸ் வந்தால் அங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஹேண்டராக இருக்கலாம். அப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்கணும். இந்த மாதிரி ஆங்கிளில் யோசிக்கும்போது ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தேவை. நீங்கள் ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஆடுங்க. இது வந்து டீமோட மேனேஜ்மெண்ட்டோட பிளானாக இருந்ததுன்னா அங்கே குயினண்டிகாக் ஸ்டெபிலிட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி குவாலிட்டி அண்ட் இன்டர்நேஷ்னல் பிளேயர் அப்படிங்கிறதுனாலையும் யோசிக்கணும். மைண்ட் பண்ணிக்கங்க. விக்கெட் கீப்பர் பாயிண்ட்ஸும் கொடுக்க முடியும். வியான் மால்டரை ப்ரமோட் பண்ணாங்க. முதல் போட்டியில் ரொம்பவே கீழே வந்தார். போன போட்டியில் ப்ரமோட் பண்ணாங்க. அது முதல் போட்டியிலே ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண பேக்கெண்டில். ஸோ அது தேவைங்கிறதுனால மேலே அனுப்புகிறாங்க. அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஜேசன் ஸ்மித் ஹிட் பேஸில் டீசன்ட் பிளேயர். பவுலிங் பேஸில் பெருசாக யோசிக்க வேணாம்னு நினைக்கிறேன். நிறைய பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால ஹென்ரிச் கிளாசன் இது ரொம்ப லேட்டுன்னு சொல்லணும். பட் இங்கே நல்லா பண்ணியிருக்காரு. போன சீசனில் நிறைய பிச்சு இனிஷியல் மூமெண்ட் இந்த மாதிரி விஷயத்த கொடுத்தது. அப்போ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் நிறைய நடந்தது. ஹென்ரிச் கிளாசன் கன்சிஸ்டண்ட்டாக இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். இப்போ பேட்டிங் ஆட இன்னுமே டவுன் அப்படிங்கிற அந்த இடத்துலையும் டாப் ஆட ஓரளவுக்கு நல்லா ஆட முடியுது. ட்ரை கண்டிஷனில் பெட்டராக அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இடத்துல கிளாசன் லேட்டாக வந்து ஒன்றும் பண்ண முடியல. இந்த சீசன் அப்படி தான் போயிருக்கு. பார்க்கணும் இன்றைக்கி என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு. டாப் ஆட ஃபெயில் ஆக பட்சத்தில் மட்டும்தான் அதை யோசிக்கணும். கிறிஸ் ஸ்டோக்ஸு டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கிற ஒரு நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். இங்கிலீஷ் பிளேயர். கேசவ் மகராஜ் டவுன் ட்ராக்கு, அதே நேரத்தில் ஸ்பின் ட்ராக்கில் நல்லா அவுட்புட் கொடுக்க முடியும். சுப்பராயன் ஆஃப் பிரேக் பவுலிங் இந்த இடத்துல மாற்றம் எதுவும் யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அண்ட் பார்க்கலாம். நூர் அகமது அனாத்தராக்ஸு டீசன்ட் பவுலிங் கொடுத்துருக்காரு. செம்மையாக கலக்கிறாரு. சொல்லப்போனால் கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்குது. அதுதான் பெரிய பாசிட்டிவ். அண்ட் 2 ஆப்கான் பிளேயர். ஸோ அதில் நவீனும் கூட. நவீனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மேட்டுக்கு பெஸ்ட் பவுலர்னே சொல்லலாம். நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. இந்த வெரைட்டி அப்படிங்கிறது இருக்குது. இதில் குறிப்பாக இனிஷியல் ஸ்விங்கையும் ஆட் பண்ணுறாரு. முன்னாடி அது குறைவாக இருந்தது, இப்போ இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணுறாரு.
சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பெட்டிங்காமை ஓப்பன் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஹெர்மன் ஓப்பன் பண்ணார், சின்ன இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. ஸோ அதனால் அவர் வெளியில் அந்த இடத்துல பெட்டிங்காமை ஓப்பன் பண்ண வச்சாங்க. மிடில் ஆர்டரில் தான் முதல் போட்டியில் அனுப்ப பார்த்தாங்க. ஸோ பெட்டிங்காம் டீசன்ட் பிளேயர். ஜாக் ரோலி பொறுத்த வரைக்கும் பெரிய சக்ஸஸ்ஃபுல் T20 பேட்டர்னு சொல்ல முடியாது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்லா பண்ணி பார்த்துருக்கோம், இங்கிலீஷ் கிரிக்கெட்டுக்கு டாப் ஆர்டரில். பட் பார்க்கலாம் இந்த சீரியஸ் அவருக்கு பெட்டராக அமையுமான்ட்டு. ஓரளவுக்கு ஹிட்டிங் பேஸில் எலிஜிபிள் இருக்கிற பிளேயர் தான். அதே நேரத்தில் டொமஸ்டிக் T20s நிறைய விளையாண்டுருக்காரு. அதில் டவுன்லாம் சொல்ல முடியாது, ஓகேவா விளையாண்டுருக்காரு. ஆனால் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. மைண்ட் பண்ணிக்கிங்க. டாம் ஏபிள் ஓரளவுக்கு நிறைய பக்கம் விளையாடுறாரு, ஸ்டில் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. டாப் 3 பெஸ்ட்டுன்னு சொல்ல முடிகிற அளவுக்கு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு இங்கே இல்லை. ஹெர்மன் கூட பார்த்தீங்கன்னா போன சீசனில் செஞ்சுரி இந்த மாதிரி இடத்துலலாம் ஷோ பண்ணார் டாப் ஆர்டரில். அது அந்த டீமுக்கு நிறைய நேரங்களில் சக்ஸஸை கொடுத்தது. அவரோட இடம் இல்லாதது அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க 3 பேரும் என்ன பண்ணுவாங்கங்கிற கேள்வி தான் வருது. அந்தளவுக்கு கிரேட்டாக ஃபீல் பண்ண முடியல. மிடில் பேஸில் மார்க் ராம் ஸ்டப்ஸு இவங்களுமே ரீசெண்டாக அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான பேட்டராக இல்லை. ஓகேவா விளையாண்டார் மார்க் ராம் ஒரு போட்டியில். மார்க்ராமை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்பின் பேஸ் ட்ராக்கு கொஞ்சம் டவுன் ட்ராக்னா நல்லா விளையாடுவார். அந்த இடத்துல டெஃபினட்டாக யோசிக்கலாம், அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணி யோசிச்சுக்குங்க. ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிட்டிங் பேஸில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் கண்டிஷனில் ஐபிஎல்லாம் நல்லா பண்ணார். அது கன்சிஸ்டண்ட்டாக இருந்த ஒரு ஃபீலும் இருந்தது. ரீசெண்டாக இன்டர்நேஷ்னலில் அந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியல. அண்ட் இங்கேயுமே அப்படி பண்ண முடியாத ஒரு ஃபீலை தான் கொடுக்குறாரு. பார்க்கலாம். பேட்ரிக் குருக்கர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்டர்நேஷ்னல்லாம் நல்ல பவுலிங் கொடுத்தாரு, நல்ல பேட்டராகவும் டிஸ்பிளே பண்ணார். இங்கே பவுலிங் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு யோசிக்கப்பட்ட இடத்துல அப்படி ஒரு விஷயம் பண்ண மாட்டோங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி எதுவும் பண்ணுவாங்களான்ட்டு. ஏன்னா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலிங்க்குன்னே 4 பேர் ஏற்கனவே இருக்கனால பேட்ரிக் குருக்கரை யோசிக்க மாட்டாங்க. அதில் 2 ஓவர்சீஸ் அப்படிங்கிற அந்த இடத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. கிரேக் ஓவர்டன் அண்டு கிளீசன் 2 இங்கிலீஷ் பிளேயர்ஸு அவங்களுக்கு முழுமையாக கொடுத்துட்டாங்கன்னா ஒட்டினல் பார்ட்மெண்ட் ஒன்லி ஃபார் பவுலிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்லனால அவருக்குமே கொடுத்தாகணும். சைமன் ஹார்மர் கூட மார்க்கோ ஏன்சன் பெஸ்ட் பவுலராக இந்த டீமுக்கு பெஸ்ட் ஆல்ரவுண்டராகவும் இருக்கார் அப்படிங்கிறதுனால அவருக்கும் போவாங்க. அதனால் பேட்ரிக் குருக்கருக்கான அந்த பவுலிங் வாய்ப்பு குறைவாக இருக்குது, இல்லைன்னே சொல்லலாம். சிம்லானே முதல் போட்டியில் நல்லா பண்ணார். குருக்கர் ரீசெண்டாக நல்லா பண்ணுறதுனால அவருக்கான வாய்ப்பு கொடுத்து சிம்லானேவை வெளியில் வச்சுட்டாங்க. ஸ்வெனப்போல சிம்லானே ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் விளையாண்டார். அவருக்கான வாய்ப்பு இது வரைக்கும் இல்லாமல் இருக்குது, கொடுப்பாங்களான்னு பார்க்கணும். அண்டு லியாம் டாசனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க யோசிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர்சீஸில் ஒரு ஓவர்சீஸ் வெளியில் தள்ளிட்டு லியாம் டாசன் கொண்டு வரலாம். ஏன்னா டாப் ஆர்டரில் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டை குனண்டிகாக்கு இப்போதைக்கு இருக்கிற அந்த 11 பேஸில் யோசிச்சா அவர் விடுத்துட்டு நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அவைலபிளாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஹார்மர் கூட ஆஃப் பிரேக் பவுலிங், அவருக்கு வெரைட்டி அண்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் அண்ட் பால் இதெல்லாமே போட முடியும். ஆம் பால்ஸ் போட்டு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸ்டில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் லெக் பிரேக் இருந்தால் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். இல்லை சலேகா கூட அந்த இடத்துல நல்ல ஒரு ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். ஒரு ஓவர்சீஸை வெளியில் தள்ளிட்டு இன்னொரு ஓவர்சீஸை இன்க்ளூட் பண்ணுறதை விட சலேகா நல்ல சாய்ஸ் அப்படின்ற அந்த ஆங்கிளில் யோசிக்கலாம். ரோல் ஆஃப் ஆண்டமார்வேவை கூட இன்க்ளூட் பண்ண பார்க்கலாம். ரோல் ஆஃப் ஆண்டமார்வே நெதர்லாந்து பிளேயர்னு நம்ம யோசிக்கலாம். பட் ஸ்டில் அவர் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற கன்சிடரேஷன் இந்த ஓவர்சீஸ் லாஜிக்கில் வரமாட்டார். ஸோ அதனால் அவரை இன்க்ளூட் பண்ண முயற்சி பண்ணலாம். அப்படின்னா சைமன் ஹார்மரையோ என்ன தெரிஞ்சு கிளீசனை வச்சுக்கிட்டு பார்ட்மனை கூட வெளியில் தள்ளலாம். அந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்களா பார்க்கணும். பேட்டிங் டெப்த்துன்னு பார்க்கும்போது சுப்ராயன் வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. மகாராஜ் ஓரளவுக்கு ஹேண்டியாக இருப்பார். சுப்ராயன் நல்லாவே பண்ணுவார். ஓவர் மகாராஜ் கூட யோசிக்கலாம். அப்படி இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற இடத்துல மகாராஜுக்கான ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும். அண்டு இந்த சைடுன்னு பார்க்கும்போது சைமன் ஹார்மர் வரைக்கும். ஸோ ஓரளவுக்கு 2 பக்கமே ஈக்குவலாக பேட்டிங் டெப்த்துன்ற வகையில் சொல்லலாம். ஆனால் பேட்டிங் ஃபார்ம் பேஸில் யோசிக்கும்போது பிரிட்ஸ்க்கு பிரெண்டன் கிங்கு குனண்டிகாக் இவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல். ஸோ இந்த இடத்துல இன்டர்நேஷ்னல்ஸ் தான் இருந்தால் கூட இவங்க 3 பேருமே அந்தளவுக்கு இந்த ஃபார்மட்டுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. டாம் ஏபிள் அதில் பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம், ஆனால் ஃபார்ம் பேஸில் அப்படியெல்லாம் இல்லை. வியான் மல்டர் ஃபார்மில் பெஸ்ட்டாக இருக்கார். எய்டன் மார்க்ராம் ஃபார்மில் பெஸ்ட்டாக இல்லை. ஜேசன் ஸ்மித் ஓகே, கிறிஸ்டியன் சப்ஸ் ஓகே, 2 பேருமே ஓரளவுக்கு டீசன்ட் பிளேயர்ஸ். ஆனால் இப்போதைக்கு 2 பேருமே அந்தளவுக்கு டச்சில் இல்லை. கிளாசன் குரூக்கர் 2 பேருமே ஹிட்டர். அண்ட் கிளாசன் ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓக்ஸு மகாராஜ் இவங்கெல்லாம் செம்மையாக பவுல் பண்ணுறாங்க, கண்ட்ரோல்டாக பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். இப்படியெல்லாம் யோசிக்கும் போது டெஃபினட்டாக டர்பன் சூப்பர் ஜெயின் சைடு அட்வான்டேஜ் இருக்குது. உங்களோட ஹோம் அட்வான்டேஜ் அடிஷ்னலாக இருக்குது. கூடவே ஒரு பக்கம் நூர் அகமதோட பவுலிங் ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்குது. நவீனோட வெரைட்டி வேரியேஷன் T20க்குன்னே ஸ்பெஷலாக இருக்குது. அந்த வகையிலையுமே ஓவராலாக டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பெஸ்ட்டாக தான் பார்க்குறேன்.
பவுலிங் ஆப்ஷன்னு பார்க்கும்போது மல்டர் இருக்கார், கொஞ்சம் ஆப்ஷனை யோசிக்கணும். மகராஜ் சுப்ராயன் போன போட்டியில் இந்த 5 பவுலர் ஸ்டிக்கில் தான் இருந்துட்டாங்க. ஸோ அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. மல்டர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்க்கணும். நவீன் எண்ட் ஓவரில் ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு எண்டில் யார் பாசிபிளாக பேஸில் யோசிக்கும் போது ஓக்ஸு, இன்னொரு ஆங்கிளில் மல்டர். ஸோ இப்படி தான் யோசிச்சு ஆகணும். மல்டர் பாசிபிளாக இனிஷியலாக நல்ல ஸ்விங் எதுவும் கிடைக்கிற மாதிரி ஒரு ட்ராக்கு கொடுக்குறாங்கன்னா ஓக்ஸு ஃபஸ்ட்டு பவர் பிளேலேயே 3 ஓவர்ஸ் கூட வீசிடலாம். இப்போ லேட்டராக ஒரு பயன்படுத்துறதுங்கிறத விட மல்டரை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் போகணும். இல்லை ஸ்விங் பேஸில் கண்டிஷன் இருக்கும்போது ஸ்பின்னர் ஒருத்தர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேஸரை கொண்டு வரும்போது அப்போ இன்னொரு பவுலர் யார் அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்குது. அதை பார்த்துக்கலாம் அந்த டைமில். நான் இப்பயுமே சொல்கிறேன், 2 டீமும் இதே பேஸில் போவாங்கன்னு சொல்ல முடியாது. ட்ராக் பேஸில் மாற்றங்கள் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லை, மொத்தமாக 6 டீம்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த செலெக்ஷன் ஃபைனல் 4ங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுறாங்க. சில பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஆங்கிளில் இருக்காங்க. 7 ஓவர்சீஸ் அப்படிங்கிறது இங்கே செலக்ட் பண்ண வேண்டிய கான்செப்டாக இருக்குது. ஸோ அதில் இருக்கிற பிளேயர்ஸையும் ரொட்டேட் பண்ணி வாய்ப்பை கொடுக்க பார்க்குறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஒவ்வொரு மேட்சுக்கும் மாற்றம் இருக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை எடுத்துகிட்டு வரணும். எங்கள் பவுலிங் ஆப்ஷனில் மார்க்ராம் அடிஷனலாக இருக்கார், குருக்கர் இருக்கார். இவங்க 2 பேர்த்துக்கான ஆப்ஷன் பார்க்கும்போது அவ்வளோ குறைவாக இருக்கும். மார்க்ரம் மேக்ஸிமம் வீசுவார்னு எதிர்பார்க்கலாம். ஸோ சொல்லப்போனால் பவுலிங் ஆப்ஷனில் கிரேக் ஓவர்டனை மிஸ் பண்ணுறேன். கிரேக் ஓவர்டனும் கண்டிப்பாக பவுல் பண்ணுவார், முழுமையாக வீசுவார். 5 பவுலிங் ஆப்ஷன் ப்ராப்பராக இருக்குது. யாராவது கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா பாசிபிளாக மார்க்ராமோட ஒரு சில ஓவர் இருக்கலாம். யான்சன் க்ளீசன் வந்து முழுமையாக வீசிடுவாங்க. யான்சன் அண்ட் பாட்மன் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாட்மனை பொறுத்த வரைக்கும் கலக்கியிருக்கார் போன சீசனில், இருந்துமே இன் அண்ட் அவுட் அப்படின்னு தான் வைக்கிறாங்க. இங்கே தேவை வந்து ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் அந்த மாதிரி விஷயத்த பண்ணுறாங்க. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 2 சீசனாக பயங்கர டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் அவங்க தான் அட்வான்டேஜ் வச்சுருக்காங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் நம்பர் என்ன சொல்லுதுன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பு தான் பெஸ்ட்டுன்னு. அண்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸோட ரீசன் மேட்ச்சு போன சீசனோட ஃபைனலில் இந்த டீமோட தோத்தாங்க. ஸோ அதுவும் ஞாபகம் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்துன்னு பார்க்கும்போது இந்த சீசனில் முதல் போட்டியில் ஜெயித்தாங்க, போன போட்டியில் ஜோபா சூப்பர் கிங்ஸோட தோத்தாங்க. ஸோ இது இருக்குது. அண்ட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பு ஆப்வியஸாக போன சீசனுக்கு அப்புறம் அப்படின்ற இடத்துல இந்த சீசனில் ஜெயிக்கவே இல்லை, அதை நம்ம பார்க்குறோம். இந்த 2 டீமுக்கு இடையிலங்கும் போது ஆப்வியஸாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு போட்டியில் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸு ஜெயிச்சிருக்காங்க. டாப் 14 என்னோட மைண்டில் பிரெண்டன் கிங் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ பாசிபிளாக அவர் கொஞ்சம் யோசிக்கலாம். ஸ்லோ ட்ராக் அப்படின்ற மாதிரி இடத்துல வெஸ்ட் இண்டியன்ஸ் எப்போயுமே ஸ்லோ ட்ராக்கில் நல்லா விளையாடுவாங்க, பவர்ஃபுல் ஹேண்ட்ஸ் ஷோ பண்ணுவாங்க. பிரிட்ஸ்க்கு அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. குனடிக்காக அப்படி சக்ஸஸ் பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு இந்த ஸ்லோ வேரியேஷனில் ஒரு லோ பவுன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோ பவுன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுனா அங்கே குனடிக்காக்கு மாட்டி பரவணும்னு தோணுது. அது கொஞ்சம் பயம் இருக்குது. ஸ்டில் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அந்த ஆங்கிள் யோசிக்கும் போது ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வச்சுக்கலாமோ அப்படின்னும் யோசிக்க தோணுது. குழப்பம் இருக்குது. நிறைய நேரங்களில் ஸ்லோ பிச்சஸில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் ரொம்ப சூப்பராக விளையாடுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவருக்கு பாசிட்டிவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஓவராலாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அவர் பர்ஃபார்மே பண்ணலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்தால் கூட இந்த போட்டியில் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். வியான் மல்டர்னு யோசிக்கும்போது டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி மேலே ப்ரமோட் பண்ணாங்க போன போட்டியில். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக யோசிச்சாகணும். பவுலிங்கில் சின்ன சில ஓவர்ஸ் வரலாம். எய்டன் மார்க்ராம் பவுலிங்கில் ஆப்ஷனாக யோசிக்கணும். ஸ்டப்ஸு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறதுனால ஒரு ஆப்ஷனாக யோசிக்கணும். கிறிஸ் ஓக்ஸு, யான்சன், மகராஜ், ஓவர்டன் இவங்கெல்லாம் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸு. நூர் அகமது, பாட்மேன், நவீன் உல்ஹாக், க்ளீசன் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் நூர் அகமதோட விக்கெட் டேக்கிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாட்மேன் அண்ட் நைல் மற்ற எல்லோரும் பார்த்திங்கன்னா எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கலாம் ஸ்லோ ட்ராக் அப்படின்ற அந்த ஆங்கிள் யோசிக்கும் போது. பேட் ஃபர்ஸ்ட் டீம் ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் யோசித்து டீம் செட் பண்ண பார்க்கணும். பிக் பேஸில் பிரெண்டன் கிங்கு, க்ரௌலி, ஏபிள் அண்டு கிரேக் ஓவர்டன் இவங்கெல்லாம் கொஞ்சம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. அபிஷா பிரெண்டன் கிங், ஜாக் க்ரௌலி, டாம் ஏபிள் டாப் ஆர்டரில் வராங்க. ஸோ அதனால் அவங்கள கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்ஸாக இருந்ததுன்னா டெஃபினட் கன்சிடரேஷனாக அந்த டாப் ஆர்டர்ஸாக வைக்கணும். கிரேக் ஓவர்டன் பார்க்கும்போது பேட்டிங்கில் பேக் ஹேண்டில் கொஞ்சம் வரலாம். அதே நேரத்தில் பவுலிங்கில் ஸ்ட்ராங்காக வீசக்கூடிய எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. குரண்டிக்காக எய்டன் மார்க்ரம், மார்க்கோ யான்சன் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. டஃப்பான விஷயம் தான். யாருமே பிளேயர்ஸ் பேஸில் இல்லை அப்படிங்கிறனால யான்சன் சைடு தான் போவாங்க. அது ஒரு விஷயம்.
யான்சன் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கான்னு தான் சொல்லணும். பவுலிங் பேஸில் ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுக்க முயற்சி பண்ணுறாரு. அது ஒரு பக்கம். இன்னொரு ஆங்கிள் யோசிக்கும்போது பேட்டிங்கில் வந்தாலும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். மார்க்ராமோட ரீசெண்ட் இன்னிங்ஸ் பெருசாக இல்லை, குனிண்டிகாவோட ரீசெண்ட் இன்னிங்ஸும் பெருசாக இல்லை. அந்த இடம் மட்டும் பார்க்கணும். எடன் மார்க்ராம் ஒரு ஸ்லோ ட்ராக்காக இருந்தால் பெட்டராக விளையாடுவார். அதுக்கு இந்த சீசனில் ஒரு மேட்ச் நல்லா விளையாண்ட விதமே சொல்லலாம். ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம மார்க்ராம யோசிக்கலாம், ஓகேன்னு தான் சொல்லுவேன். வியான் மல்டர், கிறிஸ் ஓக்ஸ் அண்ட் கிரேக் ஓவர்டன் இவங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். வியான் மல்டர் ஆப்வியஸாக நல்ல சாய்ஸ்னே சொல்லுவேன். ஏன்னா டாப் ஆர்டரில் போன மேட்ச் அனுப்புறது வந்து அப்படியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறேன். கிறிஸ் ஓக்ஸ் பேக் ஹெண்டில் சின்னதாக பேட்டிங்கில் ஹிட்டிங் ஒரு 20 ரன்ஸ் ப்ளஸ் 2 விக்கெட்னு வந்தா அதே மாதிரி தான் கிரேக் ஓவர்டன் சைடும் யோசிக்கணும். டீம் பாருங்கள், கேப்டன் யான்சன், வைஸ் கேப்டன் மார்க்ராம். ஸோ ஒரு ஸ்லோ ட்ராக்கு அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் மட்டும்தான் இந்த 2 பேர்த்தையும் கேப்டன் வைஸ் கேப்டன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய நேரங்களில் அந்த ஸ்லோ ட்ராக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியலாக நல்லா ரோல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்விங் எதுவும் கிடச்சுன்னா மார்க் யான்சன் நல்லா பண்ணலாம். அதே இடத்துல பேக் ஹெண்டில் கொஞ்சம் நல்லா விக்கெட் டேக்கிங் பவுலிங்கும் போட முடியும். ஸோ அதை பார்க்கணும். ஆனால் மார்க் யான்சனை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக போடுற அந்த ஸ்ட்ரென்த்து லேட்டர் பேஸில் இல்லை அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்குது. ஸோ அது வெரைட்டி பேஸில் வர ஒரு விஷயம். அது மார்க் யான்சன் ஸ்விங் பேஸில் இருக்கிற பவுலர்னே சொல்லணும். அண்ட் பவுலிங் பேஸில் நூர் அகமது, ஓக்ஸு, நவீன், மஹராஜ் இவங்களாம் எடுத்திருக்கேன். மஹராஜ் பதிலாக கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கணும்னா யோசிக்கலாம். ஓவர்டன் பார்ட்மன் எடுத்திருக்கேன். ஆன் டைமில் யார் இருக்கா யார் இல்லை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எந்த பவுலர்ஸ் வருவாங்க, எந்த பவுலருக்கு 4 ஓவர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணி யோசிக்கணும். அடிஷ்னலாக ட்ராக்கோட அந்த ஒரு விஷயமும் சின்னதாக கன்சிடர் பண்ணணும். முழுமையாக அப்படியே யோசித்து போக முடியாது. ட்ராக் ஒரு விஷயத்த சொல்லுதுன்னு சொன்னால் அதிலிருந்து எந்த பவுலர்ஸ் எந்த பேட்டர்ஸ் பெட்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசித்து நம்ம டீமை செட் பண்ணணும். அப்படி போனால் தான் பெட்டர் அவுட்புட்டை கொடுக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.